தளபதியோட கட்சி மாநாடு சம்பந்தமா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. மாநாடு பத்தி வாரத்துக்கு ஒரு நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா மாநாடு நடந்த பாடு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் வேற வழி இல்ல. ஏன்னா ஒட்டுமொத்த மீடியாக்களுமே இப்ப தளபதி மேலதான் கண்ணு வச்சிருக்காங்க. சோ தளபதி கிட்ட இருந்து ஒரு அபிஷியல் அப்டேட் வரல அப்படின்னாலுமே இவங்களா ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு மாநாடு பத்தி வந்திருக்க ஒரு அப்டேட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. ஆனா சோசியல் மீடியா பக்கம் இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. சோ என்னதான் நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி மாநாடு எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பயங்கரமா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா திரையில பார்த்த ஒரு உச்ச நட்சத்திரத்தை மக்களோட மக்களா கலந்து மக்களுக்கு நல்லது செய்ய வராரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா ஒரு சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில கட்சியோட முதல் மாநாடு எந்த ஊர்ல எப்ப நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் ஆர்வமா இருக்காங்க. அந்த வகையில மதுரையில கட்சியோட மாநாட்டை நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் மதுரையில தான் அவங்களோட முதல் மாநாட்டை நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரை வந்து ஒரு ராசியான ஊரு அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் கட்சிகள் மத்தியில பார்க்கப்படுது. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி மாநாடும் அங்கதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநாடு மதுரையில இல்ல திருச்சியில நடத்துறதுக்கு முடிவு பண்ணி வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ செப்டம்பர் இல்லனா நவம்பர் மாசத்துல திருச்சியில பிரம்மாண்டமா மாநாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பா ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. கடந்த ஜனவரி மாசம் திருச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி இருந்தாங்க. அந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. சோ அதே இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டையும் நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.